குழந்தை பாக்கியம் இல்லை என்ற பிரச்சனை இன்றோடு உங்களுக்கு தீர்ந்தது. ஏன்னா 2 பிரச்சனைக்காக தான் மக்கள் அடிக்கடி எனக்கு கால் பண்ணுறாங்க. ஒன்று, என் பொண்ணுக்கு என் பையனுக்கு திருமணமே அமைய மாட்டேங்குது, தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது. அடுத்து என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல. இந்த 2 விஷயந்தான் நம்ம நாட்டில் பல பேரை பாடாக படுத்திட்டு இருக்குது. சரி, இதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏகப்பட்ட ஜோசியரை அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துட்டே இருக்காங்க. கோயிலாக போகிறாங்க, பரிகாரம் என்னென்னவோ சொன்னாலும் பண்ணுறாங்க. ஆனால் எதுவுமே நடக்கிறதில்ல. அப்போ என்ன செஞ்சால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? இதுக்கு ஜோதிடம் உங்களுக்கு துல்லியமாக வழிகாட்டும். முதல்ல கணவன் மனைவி 2 பேரோட ஜாதகத்தையும் திருமணம் செஞ்சுக்கிட்ட நாளையும் உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட கொடுத்து கீழே சொல்கிற 3 கணிதத்தை போட சொல்லுங்கள். 1 பீஜஸ்பட கணிதம், 2 க்ஷேத்திரஸ்பட கணிதம், 3வது ஷட்பல கணிதம். பீஜஸ்பட கணிதம் மூலம் ஒரு ஆணுக்கு எந்த நாளில் விந்தணுக்கள் வீரியமாக இருக்கும் அப்படிங்கிற கணக்கிட்டு துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் க்ஷேத்திரஸ்பட கணிதம் மூலம் ஒரு பெண்ணுக்கு எந்த நாளில் கருமுட்டை பலமாக இருக்கும் அப்படிங்கிறத கணக்கிட்டு துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த 2ம் ஒத்து வரக்கூடிய நாள் ஒரு நாள் கிடைக்கும். அந்த நாள் ஒரே வாரத்தில் இருக்கலாம், 1 மாதத்தில் இருக்கலாம், 3 மாதத்தில் கூட வரலாம். அப்படி ஒரு நாளை உங்கள் ஜோசியர் தேர்ந்தெடுத்து தருவார். அந்த குறிப்பிட்ட நாளில் ஆண் பெண் இருவரும் தவறாமல் தாம்பத்திய உறவை வச்சுக்கிட்டா நிச்சயமாக 100% கரு உண்டாகியே தீரும். இதை மாற்றவே முடியாது. இந்த கணிதம் போட குறைஞ்சபட்சம் 3 நாளில் இருந்து 1 வாரம் கூட ஆகும். அதனால் ஜோசியர் நெருக்காதீங்க. இந்த கணிதம் மூலம் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கிறது அப்படிங்கிற காரணத்தினால ஏகப்பட்ட பேர் இந்த முறையை கடைபிடிக்கிறாங்க. பெரும்பாலும் ஒரே வருஷத்துலேயே உங்கள் வீட்டில் குவா சத்தம் கேட்குறது உறுதி. நீங்களும் இந்த முறையை பயன்படுத்தி குழந்தை பாக்கியம் பெற துல்லிய ஜோதிடம் வாழ்த்துக்கிறது. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் தயங்காமல் கால் பண்ணுங்கள். என் நம்பர் 7358481727. நன்றிங்க.